வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இங்க கூடி இருக்கிறது சென்னை ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விளையாட்டு மருத்துவம், ஸ்போர்ட்ஸ் மெடிசின், ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கு நம்ம ஒரு மாநாடு செய்திருக்கோம். இது என்ன புதுசு அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் காம்ப்ரஹென்சிவ் இன்க்ளூசிவ் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். அதாவது ஒரு நார்மலா ஆர்த்ரோஸ்கோபி இல்ல ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வெறும் டாக்டர் பண்ற விதம் மட்டும் இல்லாம, நம்ம ஒரு விளையாட்டு வீரரா அவருக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அனைத்து ஸ்பெஷாலிட்டி டாக்டரா இருக்கட்டும், மெடிக்கல் டாக்டரா இருக்கட்டும், இல்ல சர்ஜன், ஆர்த்தோபெடிக் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜனா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபிஸ்டா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷனிஸ்ட், இந்த மாதிரி அனைவரையும் வைத்து ஒரு கம்பைன்டு கான்ஃபரன்ஸ் நம்ம சென்னையிலேயே தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்திருக்கோம். ஸோ அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. அதை தாண்டி 250 பேர் வந்திருக்காங்க இந்தியால இருந்தும், இன்டர்நேஷனல் பல கண்ட்ரீஸ்ல இருந்தும். இது டெலிகேட்ஸ 10 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி வந்திருக்காங்க. யூகே, யூஎஸ்ஏ, கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10 இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேஷனல் ஃபேக்கல்டி மட்டுமே 40 பேர் வந்திருக்காங்க. நம்ம சவுத் இந்தியா, நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு பல பேர் பல தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் எப்படி கரெக்டான ட்ரீட்மெண்ட், சர்ஜரி இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்றது, சர்ஜரி செய்தால் ஆர்த்ரோஸ்கோபி நுண்துளை அறுவை சிகிச்சை கீ ஹோல் சர்ஜரி மூலமா எப்படி அதை கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் ரிட்டர்ன் டு ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு போற அளவுக்கு பண்ண வைக்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ். இது ரொம்பவே நல்ல சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இப்போ இது WOC வேர்ல்ட் ஆர்த்தோபெடிக் கன்சர்ன் அப்படின்னு சொல்லிட்டு 1970s ஆரம்பிச்ச ஒரு சொசைட்டியோட நம்ம கம்பைண்டா நம்ம பண்ணிருக்கோம். ஸோ நம்ம கூட WOC பிரசிடென்ட் டாக்டர் அரிந்தம் பானர்ஜி இருக்காங்க. அவங்க WOC இன்டர்நேஷனல் அண்ட் WOC இந்தியாவோட பிரசிடென்ட். அண்ட் டாக்டர் நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் ஆர்த்தோபிளாஸ்டி சர்ஜன் ஃப்ரம் அப்போலோ ஹாஸ்பிட்டல், அவங்களும் இருக்காங்க. நான் டாக்டர் சசீந்தர், கேர் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி சென்டர், சென்னை. அண்ட் ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். டாக்டர் சாமுண்டீஸ்வரி, அவங்களும் ஃபீமேல், ஒன்லி ஃபீமேல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஆர்த்தோபெடிக் ஆர்த்ரோஸ்கோபி சர்ஜன் இன் தமிழ்நாடு அண்ட் சென்னை. அண்ட் டாக்டர் ஆல்பர்டோ கிரிகோரி, அவர் WOC யூகேல இருந்து நமக்காக இந்த கான்ஃபரன்ஸ்க்காக கம் டவுன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. ஐம் டாக்டர் ஏ நாவலடி சங்கர், சீனியர் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அப்போலோ ஹாஸ்பிட்டல், சென்னை. டுடே வி ஆர் டூயிங் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ். நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த இதை எடுத்தோம்னா, the incidence of sports injury is 40 to 50% in young athletics. என்ன சார் இவ்வளவு சொல்றீங்க? கண்டிப்பா so much. ஏன்னா there is no proper training, everybody wants to play sports, overuse injuries. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இதை முன்கூட்டியே எப்படி டயக்னோஸ் பண்ணும் சார்? எப்படி டயக்னோசிஸ் பண்றேன்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சன் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனை டயக்னோசிஸ் பண்ற எக்யூப்மெண்ட் ஒரு 15 வகையான எக்யூப்மெண்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியாது. டாக் அபவுட் ஒரு கெயிட் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்ல மஸ்குலோஸ்கெலிட்டல் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்ல மோஷன் சென்சர் அனாலிசிஸ் இருக்கலாம், இல்ல KT1000 ஆர்த்ரோமீட்டர் இருக்கலாம். அதாவது நீ லிகமெண்ட் லாக்சிட்டி எவ்வளவு இருக்கு, ஹிப் இன்ஜுரி இருக்கா இல்லையா, ஷோல்டர் எவ்வளவு இன்ஜுரி இருக்கு, அது மாதிரி டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. பட் அவேர்னஸ் டு த பீப்புள் ஆர் வெரி லெஸ். ஸோ அந்த அவேர்னஸ் கொண்டு வரதான் இன்னைக்கு we thought we'll do the sports injury enclave with the second World Orthopaedic Conference ஓட அசோசியேஷனா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு ஒரு இது இன்சிடென்ட்ஸ் பத்தி ரைஸ் பண்ணிருக்கோம். We have almost 40 national faculties all over இந்தியால இருந்து வந்திருக்காங்க. So we are sharing what is the latest equipments is available and also the latest treatment. அதாவது நம்ம சின்ன வயசுல தான் நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி வருது. நம்ம லிகமெண்ட் இன்ஜுரி ஆகட்டும், கார்டிலேஜ் இன்ஜுரி ஆகட்டும், அதெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா சீக்கிரம் ஆர்த்ரைட்டிஸ்ல போயிடுவாங்க. பிளஸ் ஓவர் யூஸ் அவங்க திருப்பி அவங்க கேம்ஸ் விளையாட முடியாது. ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே அவங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி இது இன்ஜுரி இருக்கு, நீங்க சர்ஜரி மூலமா ட்ரீட் பண்ணலாம். இல்ல சிலது இன்ஜெக்ஷன், ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போன் மேரோ கான்சென்ட்ரேட் இல்ல பிளேட்லெட்-ரிச் பிளாஸ்மா அது மூலமா ட்ரீட் பண்ணலாம். அதாவது early diagnosis is very important அப்படின்னு அது விளக்கறதுக்கு தான் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ்
கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம். Next, I request Dr. Arindam Banerjee, who is President of present World Orthopaedic Concern, to talk. Okay, so the World Orthopaedic Concern, or WOC, is an organization which was initially formed in Brussels and subsequently spread to Singapore. And basically, the purpose of WOC is humanitarian. We are the bridge between the haves and the have-nots of surgery and orthopedics. Fundamentally, there are many nations who have a lot of orthopedic resources, lots of doctors, equipment, good hospitals, and there are many nations who have lack resources and cannot do their orthopedic treatment properly. So we are like a catalyst internationally. People with problems, there are many countries which are currently war torn, and I'm not talking about Ukraine or Iran. I'm talking about countries like Sudan, Somalia, Congo, and other countries which are at war, which have a lot of bad injuries, lots of problems which are not addressed. So they approach organizations like ours, and we act as a catalyst to bridge this gap between the haves and the have-nots. Now, initially, India was deficient, and we received a lot of help from WOC in the past, where people from Western countries would come to our country and teach our surgeons the latest techniques. But today, I'm happy to say that India is a net donor. We have excellent hospitals all over the country, lots of equipment, well-trained people. So we are in a position to support other countries as a donor. So that is why we set up the Indian chapter 2 or 3 years ago, and this is the second conference of the Indian chapter where we have brought this conference to Chennai. The first conference was in Kolkata, and the third will be in Ludhiana, Punjab. The reason we were very keen to do this conference in Chennai is that Chennai has a long history of association with WOC, and in the past, several very famous Chennai surgeons like Dr. Rajshekaran, Dr. Shanmugasundaram were associated with this organization, and they created a lot of infrastructure for WOC to take their work and their message forward. So that's why we are very excited about this conference, and the entire team with Dr. Shankar and Dr. Sasinder, Dr. Samu, they have all contributed in a big way and set up this sports medicine conclave, which we all feel is the need of the hour. India is rising as a sporting nation, and it is also important that we treat our athletes properly so that they are not left with bad injuries, which they then carry for the rest of their lives once their playing days are over. So I think we are very excited about this conference, and we look forward to ending this conference towards the evening with lots of free papers and some original work. Few words for WOC. Yeah. So just before just to say thanks for being here and spreading the word about WOC's activities. Sports injury doesn't just affect sportsmen. If you're a motorcyclist in Chennai and you get knocked off your motorcycle and you get injured, you have a sports-like injury, and treatment is just as important for you to return to work, not just to elite sport. 60% of the world population has no access to surgical care, not just orthopedic care, surgical care. And as an orthopedic organization, community, we're trying to address that imbalance. And Arindam is right that India used to be a net importer of knowledge, and now it's become a net exporter of knowledge, and helping other countries develop this ability to foster orthopedic care. And I work half of the year in Zambia and Malawi. And when I started back in the 90s, we had no training program in the country. We now train 20 people a year, and we have our own orthopedic community. But it's still very much basic orthopedic care. We look forward to help from WOC India, WOC International, to
try and develop these skill sets, because we have to teach a man to fish so he eats for life, not just go and do the job, but teach them to fish so they feed themselves forever. So thank you for your interest. It's really important it gets out there. Thank you. இந்த மாநாடு நாங்கள் ஃபஸ்ட்டு WOC கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணணும்னு நினச்சப்போ ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் பற்றி பண்ணணுன்றது ஒரு டிசிஷனாக எடுத்தோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து தே ஒர்க் லைக் மிஷன்ஸ். காலையில் போகிறாங்க, ஈவினிங் வராங்க, பட் ஆனால் வீக்கெண்ட்ஸில் திடீர்னு போய் ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ஒரு சின்னதாக ஒரு அடிப்படுது, எங்கே போகணும்னு தெரியல, அப்படியே போனாலும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அதுலேருந்து ரெக்கவர் ஆயிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் அதுலேருந்து ரெக்கவர் ஆகாமல் திடீர்னு ஒரு 6 மாதம் ஒரு இன்ஜெக்ஷன் வச்சு வந்து பார்க்குறப்போ, ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்போ அதில் எலும்பு தேய்மான ஸ்டேஜ். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இல்லாமல் இருக்குது எல்லாமே. அப்போ ஹோலிஸ்டிக் கேராக வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு கருத்தரங்க கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வரப்போனால் இந்த கான்ஃபரன்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி கான்க்ளேவ் அப்படின்னு டிசைன் பண்ணுவோம். இது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லாமல் காமனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்குமே வந்துட்டு இந்த ப்ராப்ளம் நடக்கும். அப்படி வரப்போ யாரை ஃபர்ஸ்ட் அணுகிறது அப்படின்னா ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அதுலேயே இந்த விளையாட்டுத்துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்த அனுபவம் வாய்ந்தவர்களாக இருக்குன்னா இதனோட இன்ஜுரிஸை வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். குருத்தெலும்பு, தசைநார் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்குமே வந்துட்டு முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட்டங்கான்றாங்களா உங்களுக்கு வந்து தேய்மானம் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு கொண்டு போகணுன்றதுனால இந்த ப்ரோக்ராம் இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் யங்கர் சர்ஜன்ஸ்க்கு வந்து இது ஒரு ட்ரைனிங் இனிஷியேட்டிவாக இருக்கும். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. இன்னைக்கு வந்து க்ளோஸ் டு 250 ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ், ஜூனியர் டாக்டர்ஸ் ஹேவ் அட்டெண்டட் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல மெசேஜஸ் கிடைச்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஜாயின்ஸையுமே நாங்கள் வந்து க்யூரேட் பண்ணியிருக்கோம். ஷோல்டராக இருக்கட்டும், நீயாக இருக்கட்டும், கணுக்கால், முட்டி, எல்போ ஜாயிண்டாக இருக்கட்டும், இல்லை ஆங்கிள் ஜாயிண்டாக இருக்கட்டும், எந்த ஜாயிண்ட், ஏன்னா அந்த ஜாயிண்ட் ஸ்ப்ரெயின் வந்தது ஜஸ்ட் வந்து மருந்து போட்டேன் செட்டில் ஆனன்னு இல்லாமல் அதை ஒரு அசஸ்மெண்ட்டாக எப்படி பண்ணுறது, அதை வந்து நீங்கள் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்றத கொண்டு வி ஹேவ் கிவன் த ட்ரைனிங் செஷன்ஸ். இங்கே கரண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்னென்னலாம் அவைலபிளாக இருக்குது. சின்ன நுண்துளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம், ஆர்த்ரோஸ்கோபி. அந்த சின்ன நுண்துளை மூலியமாகவே நம்ம வந்து இன்னைக்கு பெட்டர் இம்ப்ளான்ஸ் எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. உடல்ல கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்குது, ப்ளஸ் உடல்ல ஆறி கரையக்கூடிய இம்ப்ளான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சென்னையில் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் மூலமாக டே கேர் ப்ரொசீஜர்ஸ் மூலமாகவே இந்த எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும் தீர்வு கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ரீஹேப் பண்ணணும், அவங்க என்ன மாதிரி உணவு எடுத்தால் அவங்க வந்து இதுக்கு ஹீல் ஆகுவாங்க, அந்த மாதிரி அடிப்படுறப்ப அவங்களோட மனநிலை எப்படி பாதிக்குது, அப்போ அது வந்து ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்துட்டு பிசிக்கலி ஃபிட்டாக இல்லாதப்போ வந்து ஒபேசிட்டி, அதனால கிரானிக் இல்னஸ் வந்து நிறைய டெவலப் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க விளையாடலாமா, அவங்க என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வி ஹேவ் கவர்ட் அண்ட் வி வெரி ஹாப்பி. ஈவன் நான் ஃபிசியோதெரபிஸ்ட், கோச்சஸ், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இந்த குட்டி குட்டி அலைட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே க்ளோஸ் டு 400 பீப்புள்ஸ் we have trained, and we are very happy to host this conference in Chennai. The first of its kind in Tamil Nadu. This conference is happening. ஃபிட்னஸ் ட்ரைனர்ஸ் அவங்க எல்லாருக்குமே கான்ஃபரன்ஸ் பண்ணோம். ஸோ இதில் ஒரு 150 பேர், அதில் ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபிசியோதெரபிஸ்டுக்கு செயல்முறை அடிபட்டதுக்கு அப்புறம் எப்படி வைத்தியம் பண்றது அப்படின்னு அவங்களுக்கு முழு நாள் கருத்தரங்கு. அதே மாதிரி கோச்சஸ் வலி அடிப்படாம ப்ரிவென்ஷன் எப்படி பண்றது, இல்ல ஒருவேளை மைனர் இன்ஜுரி ஆச்சுன்னா இமீடியட்டா என்ன ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி கேர் பண்றது, அவங்களா என்ன வைத்தியம் பண்ண முடியும் மைனர் இன்ஜுரிக்கு, அதுக்கப்புறம் எப்போ டாக்டர் போய் பார்க்காம அப்படியே கண்டினியூ பண்ணின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, எப்போ டாக்டரை போய் கரெக்டா போய் பார்த்துடணும், இல்லைன்னா அது மோசமாயிடும். இது எல்லாமே நம்ம நேத்து பண்ணோம். ஸோ அதனாலதான் இது வந்து அனைவரையும் எல்லாரையும் ஒண்ணு கூடி நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்கோம். அதை தவிர இங்க இன்னைக்கு வந்து இருக்கிற ஆர்த்தோ டாக்டர் மட்டுமே 250 மக்கள். ஸோ நேத்து 150 பிசியோதெரபிஸ்ட், 150 கோச்சஸ், இன்னைக்கு 250 ஆர்த்தோ டாக்டர்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர். ஸோ அனைவருக்குமே இந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். நம்ம ஆப்ரேஷன் எப்படி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் வைத்தியம் பண்ணணுன்றது மாதிரி இல்லாம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும், ஆனதுக்கு அப்புறம் இம்மீடியட்டா என்ன கேர் பண்ணணும், எப்போ வந்து தள்ளி போடக்கூடாது, மோசமாக்க கூடாது, எப்போ டாக்டர் போய் பார்க்கணும், இது அனைத்துமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்.
improvements. You know, this recovery speed is more than surgery. More latest technologies. அவர் சொன்னதுக்கு ஒரு ஐம் ஆடிங் ஆன் த பாயிண்ட். இப்போ அத்லெட் கோச்சஸ் இருக்காங்க, பிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, ஆர்த்தோபெடிக் சர்ஜன் இருக்காங்க. ஸோ இது மூணுமே இட்ஸ் சர்க்கிள். ஸோ நாங்கள் இது கான்ஃபரன்ஸ் கொண்டு வந்ததே ஃபர்ஸ்ட் அத்லெட் தான் பார்ப்போம், அத்லெட்டோட கோச் தான் பார்ப்பார் இன்ஜுரியை. இட் இஸ் நாட் ரெக்கக்னைசிங் தி இன்ஜுரி, இட் வில் நாட் கோ டு தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட். இஃப் பிசியோதெரபி இஸ் நாட் ரெக்கக்னைசிங் இன்ஜுரி, இட் ஒன்ட் கம் டு அஸ். ஸோ ஃபைனலாக தான் வந்து ஒரு டாக்டர் பார்க்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க ஒரு அத்லெட். ஸோ அதனால அவங்களுக்கே ஒரு ட்ரைனிங் கொடுத்து அத்லெட்டிக் கோச்சஸ்ல ஒரு நீங்க ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றீங்க, ஒரு மோஷன் அனாலிசிஸ் டெக்னிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு இன்ஸ்டபிலிட்டி மாதிரி ஜாயிண்ட் தெரிஞ்ச யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க, பிசியோதெரபிஸ்ட் ரெஃபர் பண்ணுவாங்க. பிசியோதெரபிஸ்ட் கொஞ்சம் பிசியோதெரபி விட்டுட்டு ஓகே தே கோ பேக் டு தி ஸ்போர்ட்ஸ், இட் பிகம்ஸ் ஓவர் யூஸ் இன்ஜுரி. அது இல்லாம தே ஹேவ் டு கன்சல்ட் ஈவன் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ we will also teach them, they will also teach us. ஒரு சர்க்கிள் இருந்தால் தான் குயிக்கர் ரிகவரியான. நீங்க சொன்ன அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர், இப்போ எர்லியரா டயக்னோசிஸ் பண்ண சிலது வந்து வெறும் இன்ஜெக்ஷன் மூலயமா, பிளாஸ்மா செல்ஸ் மூலயமா இல்ல போன் மேரோ கான்சன்ட்ரேட் இன்ஜெக்ஷன் மூலயமா, ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மூலயமா தீர்வு காண முடியும். இது கொஞ்சம் லேட் ஆனதான் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ள. Also, I want to